ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப்பக்கிழங்கு சிப்ஸ். இது வந்து கேரளாவில் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். ஸோ வந்து இந்த கிழங்குல வந்து சிப்ஸ் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் அது வந்து ஒரே 2 ஸ்டெப்பில் வந்து நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். ஒரு 20 ரூபா கொடுத்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டில் எல்லாருமே போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நாமளே வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்கிற இந்த சிப்ஸ் ஐட்டம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 2 பீஸ் வந்து கப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தோல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம காய் சீவுவோம்ல, அதில் வந்து சீவிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது தான். வாங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கிழங்கு, அந்த கிழங்கை போட்டுக்கலாம். பாருங்கள், சிப்ஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து சூடாக தான் இருக்குது. சூடாக இருக்கும் போதே நமக்கு தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தனிமிளகாய் தூள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு தக்கன. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இப்படி புளிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.